வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் குடும்பத்தில் மறைத்து வைத்த ஒரு துயரம் ஒன்று நீங்கள் குடும்பத்தில் மறைத்து வைத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். அது குடும்பத்தையே நிச்சயமாக இரண்டாக பிரிப்பதற்கோ அல்லது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய இல்லறத்திலோ அல்லது குடும்பத்திலோ நீங்கள் அனுபவித்து வந்த சில கொடுமைகளும் மனவேதனைகளும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு நரக வேதனையை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனால் அதனை நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் சொல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் ஒரு ராஜா வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் போய்கொண்டு அனைவரிடமும் உடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை கொட்டி தீர்த்தால், இவன் வெளியில் பார்க்க அப்படி இருக்கிறான், இவனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட கவலைகள் இருக்குமா என்று உங்களை ஏளனமாக அனைவரும் பார்த்து விடுவார்களோ என்று நீங்கள் நினைத்து கொண்டு எதையுமே வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ள மட்டுமே எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் போட்டு வைத்த அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்களது அத்தனை துயரங்களையும் யாரிடமும் பகிராமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் புதைத்து வைத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும், இது என்னை இந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாக்கிவிடும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்தும் சேர்க்கவும் ஆரம்பிக்கும். பெற்ற தாயிடமோ அல்லது நெருங்கிய நண்பனிடம் கூட சொல்ல முடியாத அந்த ரகசியமான காயங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தியாக உருக வைத்து எதை நினைத்து நம்ம புலம்புவது, எதை நினைத்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே போட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திய ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே மாதிரி தாங்க இந்த சிம்மம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் காதல் கொடுத்த ஆழமான காயம், இதை உங்களால வாழ்க்கையை விட்டு மறக்கவே முடியாது. சிம்மம் ராசி அன்பர்களை, சில காயங்கள் உடலில் தெரியாது, ஆனால் அந்த வலி வாழ்நாள் முழுவதும் மனதுக்குள் அமைதியாக வாழ்ந்து கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எந்த ஒரு காயத்தை மறந்தாலும் இந்த ஒரு காயத்தை உங்களால மறக்க முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நிச்சயமாக வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை முழு மனத்துடன் நேசித்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அவரை உங்களுடைய எதிர்காலமாக கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுப்பார். இப்படியெல்லாம் அந்த ஒரு நபர் காலங்கள் மாறும் பொழுது நேரங்கள் மாறும் பொழுது மாறிவிடுவார் என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவங்கள் ஏற்பட்ட ஒரு காலங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அவரை உங்களுடைய எதிர்காலமாகவே நீங்கள் நினைத்திருக்கலாம். அவருடைய சிரிப்பில் உங்களுடைய சந்தோஷத்தையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த உறவு எதிர்பாராத விதமாகவே முடிந்து போயிருக்கும். காரணங்கள் கேட்டா கூட காரணங்களும் சரியாக சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் ஏன் விட்டு போனார்கள், நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் விட்டு போனதை விட அந்த காரணங்கள் தெரியாமல் மண்டையை குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்களும் இன்னும் அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். காதலில் ஏற்பட்ட ஏமாற்றத்தால் ஆழமான மனவேதனையை நீங்கள் அனுபவித்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரங்களையும் இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த பிரிவுக்கு பிறகு பல இரவுகள் தூக்கமில்லாமல் கடந்த ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். பழைய புகைப்படங்கள், பழைய செய்திகள், பழைய நினைவுகள், இவை அனைத்தும் மனதை மீண்டும் அந்த காலத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை இப்பொழுது உங்களால் நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியும். நான் உண்மையாக நேசித்தது தவறா என்ற கேள்வி உங்களை இப்பொழுது வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். ஜோதிடத்தில் சில அனுபவங்கள் நம்மை உடைப்பதற்காக நடப்பவைகள் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமா புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மதிப்பை முதலில் நாமே உணர்வதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும். அந்த காயங்கள் இன்னும் நினைவில் இருந்தாலும் அதை கடந்தும் நீங்கள் முன்னேறி நிற்பது உங்களுடைய உண்மையான வலிமை. எனவே முடிந்த அளவுக்கு தவறுகளை மட்டுமே மனதிற்குள் வைத்து அதை நினைத்து அழுகாமல் வாழ்க்கைக்குள்ள அடுத்து என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட மாற்றங்களாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் யோசித்தாலே உங்களுடைய வாழ்க்கை இந்நேரத்துக்கு நிச்சயமாக முன்னேறி இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதாகவே மாறி வரப்போகிறது.
சிம்மம் ராசி அன்பர்களை ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் இப்பொழுது கிடைத்து அது மென்மேலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் நிச்சயமாக தேடி கொடுத்து எல்லா விதமான விஷயங்களையும் இப்பொழுது நல்லதாகவே உங்களுக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். மனை வாங்குவது குறித்த வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகவே மாறிவிடும். பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல்கள் அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். அரசு பணிகளால் ஆதாயங்கள் உண்டாகும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்களுக்குள்ள இப்பொழுது நன்மைகளை நிச்சயமாக கொண்டு வந்தும் சேர்க்கும். வாழ்க்கை துணைவர் ஆதரவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக இப்படி மாற்றுவது என்பது குறித்த எல்லா விதமான சிந்தனைகளுக்கும் இப்பொழுது ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கப் போகிறது. அந்த ஒரு தெளிவை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிவிடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது பெரிய விஷயங்களால் மட்டும் வருவது கிடையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிரிக்கும் அந்த சில தருணங்களில் தான் உண்மையான சந்தோஷங்கள் என்னவென்று உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது கிடையாது. இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் அந்த சந்தோஷங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக பிரதிபட்டு அதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் சில கவலைகள், தாமதங்கள் அல்லது மன அழுத்தங்கள் இது எல்லாமே நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அது நல்ல நிகழ்ச்சி எப்போது நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு அனுபவங்களாகவும் இருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாக்கும். திருமணம், குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி, புதிய தொடக்கம் அல்லது உறவுகளை ஒன்றிணைக்கும் நிகழ்வு போன்றவை குடும்பத்தில் உற்சாகத்தை இப்பொழுது உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சில காலங்கள் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கவலைகள் குறைந்து வீட்டில் மீண்டும் சந்தோஷத்தின் குரல் கேட்கக்கூடிய தருணங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி விட்டது. ஆனா அதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடந்து அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் முற்றிலும் இப்பொழுது மாறி எல்லாமே சுப நிகழ்ச்சியோடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு அனுபவங்கள் இப்பொழுது பிறக்கப் போகிறது. அதனையும் உங்களால இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றிவிடும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.